எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். Hallelujah. எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோமா? ஆமென். Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். எல்லாரும் இணைந்து இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹalleluya. அவரே நம்பி என்றென்றும் அவரை ஆராதிக்கும்படியாக எல்லாரும் இந்த வேளையில நம் இயேசுவை உயர்த்தும்படியாக, அவரே ஆண்டவர் என்று பறைசாற்றும்படியாக எல்லாரும்
அவரே சமாதானத்தின் காரணர். ஹalleluya. அவரே சர்வ வல்லவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர். ஹalleluya. ஆகவே எல்லா ஜனங்களும் அவருடைய நாமத்தை பெற்ற எல்லாரும் இயேசுவின் நாமத்தை பெற்றிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஹalleluya. எல்லாரும் ஆமென். அவரை கொண்டாடுவோமா? Yes Lord. இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரர். சர்வவல்லவர், சகல அதிகாரம் உடையவர். சர்வவல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் நாய்ந்து ஆமென் பறைசாற்றுவோமா? நல்ல உயர்ந்த சத்தத்தோடு ஹalleluya. ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவை போல ஒரு நேசர் இல்லை. ஹalleluya. அவரை போல ஒரு ரட்சகர் இல்லை. அவரே என் ரட்சண்ய கண்மலை, அவரே என் தஞ்சம் என்று எல்லாரும் நான் எழுதவில்லை. அவரை பார்த்து சொல்லுவாப்பா, உம்மை போல தேவன் இல்லை. ஆண்டவரே, உம்மை போல ரட்சகர் இல்லை. உம்மை போல ரட்சண்ய கேடகம் எங்களுக்கு இல்லப்பா. நீரே என் தஞ்சம் என்று எல்லாரும் நான் அவரை நோக்கி ஹalleluya. நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். வானபூமி யாவையும் ஆமென் தம் வார்த்தையால் படைத்தார். வானபூமி யாவையும் ஹalleluya சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் நாயகன். நம் இயேசுவால் கூடாதது எல்லாரும் சேர்ந்து ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. எல்லாரும் நான் இந்த அறிக்கை செய்வோமா? இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆமென் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். Oh yes. இயேசுவே ஆண்டவர். Jesus Christ is Lord. Jesus Christ is Lord. Everyone together. Jesus Christ is Lord. Jesus Christ is Lord. Let's declare Jesus Christ is Lord. Jesus Christ is Lord. Oh yes. Jesus Christ is Lord. Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும்போது இங்கிலீஷ்ல ரொம்ப
ரொம்ப அழகா இருக்கும். He is the Lord, He is the Lord and there is no other God before him. அவரே ஆண்டவர், அவரை அன்றி வேறு ஒன்றும் இல்லை. ஹalleluya. நீங்கள் பார்க்கிற யாவையும் அவர் வார்த்தையாலே படைத்தவர். ஹalleluya. நீங்கள் காண்கின்ற ஒவ்வொன்றும், நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களிலே வார்த்தையாலே படைத்த தேவன். அவரே சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. ஒரு full transformation, ஒரு முழுமையான மாறுதலுக்குள்ளாக நாம் எல்லாரும் கடந்து போகும்படியாக ஒரு விசுவாச அறிக்கையோடு ஒரு ப்ரொஃபெட்டிக்காக இந்த பாடலை நாம் பாட போகிறோம். வருகிற பாடலில் என் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகிறது. ஹalleluya. ஆகாய் தீர்க்கதரிசி அவர் மூலமாக ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நம் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார், பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்க வாழ்க்கையெல்லாம், உங்க லைஃப் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறப்போகுது. ஹalleluya. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக, for blessing, our life is going to turn around. Let us all declare and sing this wonderful song together with faith in our heart. நல்ல விசுவாசத்தோட என் வாழ்க்கையெல்லாம் கம்ப்ளீட்டா மாறப்போகுது. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இந்த அருமையான பாடலை கரங்களை தட்டி என்ஜாய் பண்ணி எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்திலே ஒரு குதூகலமாக தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக எல்லாரும் சந்தோஷமா இந்த பாடலை பாடலாமா? எல்லாரும் நான் இந்த ஹalleluya இசை வாசிக்கிறவங்களோட இணைந்து நடனத்தோடு தேவனுடைய பிரசன்னத்திலே எல்லாரும் மகிழ்ச்சியோட பாடலாமா? எல்லாரும் நான் இந்த ஹalleluya, come on let's hallelujah, எல்லாரும் நான் இந்த கொண்டாடுவோமா? ஆமென். எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. சொல்லுங்க, எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. சேர்ந்து மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நெருக்கம் எல்லாம் ஆக போகுது, அது விசாலமா மாற போகுது. ஹalleluya. எத்தனை பேர் நீங்க நெருக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya. தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, உங்க நெருக்கத்தின் இடங்கள் எல்லாம் பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே விசாலமாக மாறுவதாக. ஹalleluya. எல்லாரும் நான் ஆமென். என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. சேர்ந்து சொல்லுமா? மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹalleluya. நம்ம ஜெப நேரம் எல்லாம் அதிகமாக போகுது. ஹalleluya. நம்ம துதி நேரம் எல்லாம் தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, இந்த ஆண்டில் அதிகமாக போகுது, அக்கினியாக மாற போகுது. ஹalleluya. என் வாழ்க்கையும் வல்லமையாய் மாற போகிறது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எங்களோட இணைந்து சொல்லுங்க. ஆமென். Yes Lord.
என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வல்லமையாய் மாற போகுதே. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. மீண்டுமாக என் ஜெப நேரம் அதிகமாகுதே, எல்லாரும் நாய்ந்து என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென் சந்தோஷமா நம்ம கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் மாற போகுது, என் துக்கம் எல்லாம், என் அழுகை எல்லாம் ஆனந்தமா மாற போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தீர்க்க தரிசனமாக எல்லாரும் நான் இன்று சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் மாற போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. மீண்டுமாக என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. நம்ம வாழ்க்கையெல்லாம் ஃபுல்லா மாறும்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓ மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, சந்தோஷமா எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா. மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையா மாற போகுமே. எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாரும் ஆமென். உண்மையாக யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் ஜெபம் எல்லாம் இந்த நாட்களிலே செயல்படும்படியாக, உங்கள் ஜெபங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே செவி கொடுக்கப்படும்படியாக எல்லாரும் நான் இன்று ஹல்லேலூயா இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இந்த மாறுதல் எப்போ உண்டாகுதுன்னா, யாரெல்லாம் உண்மையாக தேவனுடைய பிரசனத்திலே பல நாட்களாக நீங்க எதற்காகலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் ஜெபங்கள் எல்லாம் இந்த நாட்களிலும் அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மைக்கு ஏதுவாக மாறும்படியாக விசேஷமாக கொடிய நாட்கள், இந்த நாட்கள் கொடிய நாட்களாக இருக்கும் பொழுது நம்ம ஜெபம் எல்லாம் அதிகமாக 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 இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஏற்ற விதமாக அவருடைய சித்தத்தின்படியாக ஒருவேளை காரியம்
காரியங்கள் தலைகீழா போற மாதிரி, எதிர்மாறா போற மாதிரி இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா மாறுதலையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். அது தீமைக்காக வந்தாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாக தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அவர் மாறுதல் அடைய செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. And this is the year we are going to witness a turnaround. We are going to see everything turn around in our life. Everything is going to turn around for the goodness of God, for the manifestation of the blessing of God in our life. And we are all going to sing together, and we are going to declare that we are going to see the turnaround blessing. We are going to see the goodness of God in our life. Come on, let's all celebrate in the African way, in the African style. Hallelujah. Let's all join together. Come on. Hallelujah. Put your hands together. Hallelujah. We see a turnaround blessing. We sing for. I can see everything turning around, turning around, turning around for my good. Can you see everything turning around, turning around, turning around for my good? Come on, everyone together. Even as we sing, you're going to do this way. Come on. You're going to turn around and declare that there's going to be a turnaround blessing in your life. Even as you sing His praises. Come on, everyone together. Hallelujah, hallelujah. I can see everything turning around, turning around, turning around for my good. I can see everything turning around, turning around, turning around for my good. Can you see everything turning around, turning around, turning around for my good? I can see everything turning around, turning around, turning around for my good. In வாழ்வில் யாவும் மாறிடுதே, மாறிடுதே, மாறிடுதே நன்மைக்கே. என் வாழ்வில் யாவும் மாறிடுதே. சொல்லுங்க. ஹalleluya. நன்மைக்கே. துக்கங்கள் யாவும் மாறிடுதே. ஹalleluya. ஆமென். நன்மைக்கே. கவலை யாவும் மாறிடுதே, மாறிடுதே, மாறிடுதே நன்மைக்கே. வியாதிகள் யாவும் மாறிடுதே, மாறிடுதே, மாறிடுதே நன்மைக்கே. I can see turning around, turning around, turning around for my good. Come on, church. You're going to declare into your situation right now. You're going to speak unto every situation that is stubborn in your life. Let every stubborn situation turn around in the mighty name of Jesus. Come on, let's declare. Turning around, turning around, turning around for my good. I can see everything turning around, turning around, turning around for my good. In வாழ்வில் யாவும் மாறிடுதே, மாறிடுதே, மாறிடுதே நன்மைக்கே. என் வாழ்வில் யாவும் மாறிடுதே. ஹalleluya. நன்மைக்கே. கவலை யாவும் மாறிடுதே. ஹalleluya. ஹalleluya. மாறிடுதே நன்மைக்கே. அழுகை யாவும் மாறிடுதே, மாறிடுதே, மாறிடுதே நன்மைக்கே. துக்கங்கள் யாவும் மாறிடுதே. ஹalleluya. மாறிடுதே நன்மைக்கே. அவமானங்கள் மாறிடுதே, மாறிடுதே, மாறிடுதே நன்மைக்கே. நோய்கள் மாறிடுதே, மாறிடுதே. Come on, church. எல்லாரும் நைந்து. Hallelujah. Everyone together. Let's celebrate. Everyone together. Hallelujah. Be bold, be strong, for the Lord your God is with you. Be bold, be strong, for the Lord your God
victory because I'm walking in faith and victory. Come on and walk in the faith and victory because I'm walking in the faith and victory. Come on and walk in the faith and victory because I'm walking in the faith and victory. Come on and walk in the faith and victory. For the Lord our God is with you. Oh yeah, for the Lord our God is with you. In these days, God has ordained the believers a special walk, a special kind of walk. We are going to have a special kind of walk this year. We are going to walk in faith and victory, church. You choose to walk in faith and victory. You choose to walk in faith and victory over every situation in your life so that you can have a turnaround. You can have a turnaround blessing over your life. So let's all say, because I'm walking in the faith and victory. Come on and walk in the faith and victory. Because I'm walking in the faith and victory. Come on and walk in the faith and victory. For the Lord our God is with you. For the Lord our God is with you. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த நாட்களிலும் தேவன் சபைக்கு விசேஷமாக இயேசுவை நம்புகிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷத்தை நடையை தருகிறார். அது என்ன நடனா? அது விசுவாசத்தின் நடை. அது பலனோடு நாம் நடக்கிற நடை. நம்மை சுற்றிலும் பயத்துக்கு ஏதுவான காரியங்கள் கண்டிப்பா வரும், நிச்சயமா வரும். ஆனால் அதன் மத்தியிலே விசுவாசிகளாக இருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான நடையை தரப்போகிறார். விசுவாசத்திலே நடக்கும்படியாக இந்த நாட்களிலே அநேக நம்பிக்கையோடு விசுவாசத்திலே பலன் கொண்டவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் எழும்பும்படியாக தேவன் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றும்படியாக எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை செய்யத்துடனே நான் நம்பிட வந்திடு, செய்யத்துடனே நான் நம்பிட, நம்பிக்கை செய்யத்துடனே நான் நம்பிட. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் நம்பிட, நம்பிக்கை செய்யத்துடனே நான் நம்பிட வந்திடு, செய்யத்துடனே. ஹல்லேலூயா. நம்பிக்கை செய்யத்துடனே நான் நம்பிட வந்திடு, செய்யத்துடனே நான் நம்பிட. தேவன் என்றும் இருக்கின்றார். ஓ தேவன். Yes Lord. Hallelujah. Hallelujah. தேவன். Hallelujah. Even as you walk, you will see the goodness of God. நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது தேவன் தேவன் என்றும் இருக்கின்றார். ஹல்லேலூயா. 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 இதை பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரோடு நடக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்களோடு உங்கள் சொந்த கண்கள் பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே அப்பா ஒரு யக்கலா தூரபஷேக்கே என்னை சுற்றிலும் வருகிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் நடக்கும்படியாக எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்க்கும்படியாக அதை உணரும்படியாக நாங்கள் மாத்திரம் அல்லப்பா, இந்த சந்ததி மாத்திரமல்ல, வருகிற சந்ததி ஒவ்வொரு தலைமுறையும் இந்த நாட்களிலே அதை கண்கூடாக பார்க்கும்படியாக தேவனுடைய அனுக்கிரகம் எங்களை நிரப்பும்படியாக. That you are the mighty warrior, that you are great in battle, that you are Jesus. Jesus, Jehovah is your name. Jehovah is your name. Mighty warrior, great in battle. Jehovah is your
நாட்களிலே அவர் நம்ம முன்பாக போய் நம்மளுடைய யுத்தங்கள் யாவையும் அவர் ஜெயத்தை கட்டளையிடும்படியாக இந்த நாட்களிலும் அதற்காகவே அவர் கல்வாரி சிலுவைக்கு வந்தாரே. அதை நினைத்தப்பா எங்களுக்காக எல்லா யுத்தங்களையும் ஆண்டவரே வென்றவர், அந்த சிலுவையிலே வென்ற நீர் ஒருவரே எங்கள் தேவன் என்று எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? Yes Lord, you the வீரர், யுத்தத்து வல்லவர், யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, தேவனே, யெகோவா தேவனே. யுத்த வீரர், யுத்தத்து வல்லவர், யெகோவா தேவனே. ஹல்லேலூயா. யுத்த வீரர், யுத்தத்து வல்லவர், யெகோவா தேவனே. El Shaddai, El Shaddai, El Shaddai, for you are good. You are the Lion of the tribe of Judah. El Shaddai, El Shaddai, El Shaddai, for you are good. You are the Lion of the tribe of Judah. El Shaddai, El Shaddai, El Shaddai, for you are good. You are the Lion of the tribe of Judah. El Shaddai, El Shaddai, El Shaddai, for you are good. You are the Lion of the tribe of Judah. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லவர் நீரே, யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு நீரே. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லவர் நீரே, யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு நீரே. I will lift up my eyes unto the hills. Where does my help come from? I will lift up my eyes unto the hills. Where does my help come from? My help will come from Jehovah.
Jehovah. யெகோவா ஆகிய தேவன் இந்த நாட்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலும் யெகோவாகிய யுத்த வீரர் நம்மோடு இருந்து இறுதி வரை எல்லா யுத்தங்களிலும் நம்மளை கைவிடாதபடிக்கு அவர் வெற்றியை நமக்காக முன்குறித்திருக்கிறாரே. அவருக்கு எல்லாரும் மனதார இரு கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னை தோல்விக்காக நீங்க அழைக்கலப்பா, அந்த சிலுவையில என்னை நீங்க வெற்றிக்காக அழைத்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய சிலுவை எனக்கு இந்த நாட்களிலே தருகிற இந்த வெற்றிக்காக ஆண்டவரே மனதார உமக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். I thank you, Father. I thank you for your cross. I thank you for the victory that you granted unto me, Jesus. We thank you, Lord. Thank you, Jesus. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் நாம் நம்முடைய பிள்ளைகள் அவருடைய லக்கை இந்த உலகத்தில் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதற்கான ஜெபங்களை நாம் ஏறெடுக்கப் போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக லக்கை வைத்திருக்கிறார். அந்த லக்கை அந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்நாளிலே நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நாம் இப்பொழுது ஜெபங்களை ஏறெடுக்கப் போகிறோம். முதலாவதாக நாம் ஆராதனை செய்வோம். தேவ வல்லமை, மகிமை, பிரசன்னம் இந்த ஆராதனையில் வெளிப்படும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். எல்லாரும் ஐந்து இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரே நம்பி என்றென்றும் அவரை ஆராதிக்கும்படியாக எல்லாரும் இந்த வேளையில நம் இயேசுவை உயர்த்தும்படியாக, அவரே ஆண்டவர் என்று பறைசாற்றும்படியாக எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் அவரே ஆண்டவர் என்று அறிகிற அறிவுக்குள்ளாக யாவரும் வரும்படியாக இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் நாய்வோமா? நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மீண்டுமாக இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம இயேசு அவர் நீதி நிறைந்தவர், அவரே சமாதானத்தின் காரணர். ஹல்லேலூயா. அவர்
தேவனே சர்வ வல்லவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர். ஹalleluya. ஆகவே எல்லா ஜனங்களும் அவருடைய நாமத்தை பெற்ற எல்லாரும் இயேசுவின் நாமத்தை பெற்றிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஹalleluya. எல்லாரும் ஆமென். அவரை கொண்டாடுவோமா? எஸ் லார்ட். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரர். சர்வவல்லவர், சகல அதிகாரம் உடையவர். சர்வவல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் நாய்ந்து ஆமென் பறைசாற்றுவோமா? நல்ல உயர்ந்த சத்தத்தோடு ஹalleluya. ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்ய போகிறோம். ஏசாயா 51 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் எதிர்க்கும்படி செய்கிற, தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் எதிர்க்கும்படி செய்கிற எதுவாக இருந்தாலும் உன் வேலை வந்துவிட்டது, உன் வேலை வந்துவிட்டது. செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் எதிர்க்கும்படி செய்கிற, தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் எதிர்க்கும்படி செய்கிற எதுவாக இருந்தாலும் உன் வேலை வந்துவிட்டது, உன் வேலை வந்துவிட்டது. செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் எதிர்க்கும்படி செய்கிற, தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் எதிர்க்கும்படி செய்கிற எதுவாக இருந்தாலும் உன் வேலை வந்துவிட்டது, உன் வேலை வந்துவிட்டது. செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு மாந்திரீக அஸ்திபாரங்கள், வம்ச வழி ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு மாந்திரீக அஸ்திபாரங்கள், வம்ச வழி ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு
மாந்திரீக அஸ்திபாரங்கள், வம்ச வழி ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என்னுடைய குடும்பத்தின் வழியில் குறைந்த வயதில் மரிக்கும் தீய மாதிரியை முறிக்கிறேன், முறிக்கிறேன், முறிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை விடு, விடு, விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என்னுடைய குடும்பத்தின் வழியில் குறைந்த வயதில் மரிக்கும் தீய மாதிரியை முறிக்கிறேன், முறிக்கிறேன், முறிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை விடு, விடு, விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என்னுடைய குடும்பத்தின் வழியில் குறைந்த வயதில் மரிக்கும் தீய மாதிரியை முறிக்கிறேன், முறிக்கிறேன், முறிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை விடு, விடு, விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனுடைய அக்கினியின் இடி, தேவனுடைய அக்கினியின் இடி என்னுடைய பிள்ளைகளுடைய, என்னுடைய பிள்ளைகளுடைய லக்கை கண்காணிக்கும் ஒவ்வொரு தீய கண்ணாடியையும் சுக்குநூறாக, சுக்குநூறாக உடைக்கட்டும், 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 உடைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனுடைய அக்கினியின் இடி, தேவனுடைய அக்கினியின் இடி என்னுடைய பிள்ளைகளுடைய, என்னுடைய பிள்ளைகளுடைய லக்கை கண்காணிக்கும் ஒவ்வொரு தீய கண்ணாடியையும் சுக்குநூறாக, சுக்குநூறாக உடைக்கட்டும், 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 உடைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனுடைய அக்கினியின் இடி, தேவனுடைய அக்கினியின் இடி என்னுடைய பிள்ளைகளுடைய, என்னுடைய பிள்ளைகளுடைய லக்கை கண்காணிக்கும் ஒவ்வொரு தீய கண்ணாடியையும் சுக்குநூறாக, சுக்குநூறாக உடைக்கட்டும், 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 உடைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய நற்குணம், நல் ஒழுக்கம், சாத்தியம், நிகழும் தன்மையை பதுக்கும், பதுக்கும், பதுக்கும் ஒவ்வொரு இருளின் கொப்பரைகளையும் தேவனுடைய சம்மட்டி, தேவனுடைய சம்மட்டி உடைத்து, உடைத்து தூள் தூளாக்கட்டும், தூள் தூளாக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.
என்னுடைய பிள்ளைகளுடைய நற்குணம், நல் ஒழுக்கம், சாத்தியம், நிகழும் தன்மையை பதுக்கும் 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 ஒவ்வொரு இருளின் கொப்பரைகளையும் தேவனுடைய சம்மட்டி உடைத்து உடைத்து தூள் தூளாக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய நற்குணம், நல் ஒழுக்கம், சாத்தியம், நிகழும் தன்மையை பதுக்கும் ஒவ்வொரு இருளின் கொப்பரைகளையும் தேவனுடைய சம்மட்டி உடைத்து தூளாக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் மகிமையை தாங்கும் நட்சத்திரத்தை முறைப்பவர்கள், லக்கை அழிப்பவர்களை ஜீவனுள்ள தேவனின் தூதர்கள் அடித்து குருடாக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் மகிமையை தாங்கும் நட்சத்திரத்தை முறைப்பவர்கள், லக்கை அழிப்பவர்களை ஜீவனுள்ள தேவனின் தூதர்கள் அடித்து குருடாக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் மகிமையை தாங்கும் நட்சத்திரத்தை முறைப்பவர்கள், லக்கை அழிப்பவர்களை ஜீவனுள்ள தேவனின் தூதர்கள் அடித்து குருடாக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் பிரகாசமான லக்கை அழிக்கும் ஒவ்வொரு பூர்வீக தலைமுறை ஒன்றிணைந்த சாபங்கள், உடன்படிக்கைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடைக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் பிரகாசமான லக்கை அழிக்கும் ஒவ்வொரு பூர்வீக தலைமுறை ஒன்றிணைந்த சாபங்கள், உடன்படிக்கைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடைக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் பிரகாசமான லக்கை அழிக்கும் ஒவ்வொரு பூர்வீக தலைமுறை ஒன்றிணைந்த சாபங்கள், உடன்படிக்கைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடைக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கிரியை செய்யும்
கிரியை செய்யும் குடும்ப தரித்திர நுகம் அக்கினியினால் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கிரியை செய்யும் குடும்ப தரித்திர நுகம் அக்கினியினால் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கிரியை செய்யும் குடும்ப தரித்திர நுகம் அக்கினியினால் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மரண வாசலில் நல்லவைகளை கொலை செய்யும் ஒவ்வொரு ஆவியும் குட்டி கரணம் போட்டு செத்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மரண வாசலில் நல்லவைகளை கொலை செய்யும் ஒவ்வொரு ஆவியும் குட்டி கரணம் போட்டு செத்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மரண வாசலில் நல்லவைகளை கொலை செய்யும் ஒவ்வொரு ஆவியும் குட்டி கரணம் போட்டு செத்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் லக்குக்கு எதிராக தீமையான மாந்திரீகங்களின் மூலம் எடுக்கப்பட்ட எல்லா சாத்தானுடைய தீர்மானங்களையும் இயேசுவே குழப்பம் அடைய செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் லக்குக்கு எதிராக தீமையான மாந்திரீகங்களின் மூலம் எடுக்கப்பட்ட எல்லா சாத்தானுடைய தீர்மானங்களையும் இயேசுவே குழப்பம் அடைய செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளின் லக்குக்கு எதிராக தீமையான மாந்திரீகங்களின் மூலம் எடுக்கப்பட்ட எல்லா சாத்தானுடைய தீர்மானங்களையும் இயேசுவே குழப்பம் அடைய செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே இரக்கம் ஆசீர்வாதம் என்னும் உம்முடைய உடன்படிக்கையை என்னுடைய பிள்ளைகளின் லக்குக்கு மேலாக, என்னுடைய பிள்ளைகளின் லக்குக்கு மேலாக புதுப்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே இரக்கம் ஆசீர்வாதம்
என்னும் உம்முடைய உடன்படிக்கையை என்னுடைய பிள்ளைகளின் லக்குக்கு மேலாக, என்னுடைய பிள்ளைகளின் லக்குக்கு மேலாக புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, இரக்கம், ஆசீர்வாதம் என்னும் உம்முடைய உடன்படிக்கையை என்னுடைய பிள்ளைகளின் லக்குக்கு மேலாக, என்னுடைய பிள்ளைகளின் லக்குக்கு மேலாக புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியே, பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியே, நன்மையானவைகளை பூட்டி என்னுடைய பிள்ளைகளை விட்டு தூரப்படுத்தியுள்ள, என் பிள்ளைகளை விட்டு தூரப்படுத்தியுள்ள ஒவ்வொரு இருளின் பூட்டுகளும் எரிவதாக எரிவதாக எரிவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியே, பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியே, நன்மையானவைகளை பூட்டி என்னுடைய பிள்ளைகளை விட்டு தூரப்படுத்தியுள்ள, என் பிள்ளைகளை விட்டு தூரப்படுத்தியுள்ள ஒவ்வொரு இருளின் பூட்டுகளும் எரிவதாக எரிவதாக எரிவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியே, பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியே, நன்மையானவைகளை பூட்டி என்னுடைய பிள்ளைகளை விட்டு தூரப்படுத்தியுள்ள, என் பிள்ளைகளை விட்டு தூரப்படுத்தியுள்ள ஒவ்வொரு இருளின் பூட்டுகளும் எரிவதாக எரிவதாக எரிவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனே, தேவனே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதியும், அவர்களை சபிக்கிறவர்களை சபியும், அவர்களை சபிக்கிறவர்களை சபியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனே, தேவனே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதியும், அவர்களை சபிக்கிறவர்களை சபியும், அவர்களை சபிக்கிறவர்களை சபியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனே, தேவனே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதியும், அவர்களை சபிக்கிறவர்களை சபியும், அவர்களை சபிக்கிறவர்களை சபியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நம்முடைய ஜெப அறிக்கைகளை கேட்டு ஆண்டவராகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்த அற்புதமான செயல்களுக்காக முழு இருதயத்தோடு
முழு பலத்தோடு முழு ஆவியோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. ஆமென். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் தேவன் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார். உண்மையான இதயத்தோடு யாரெல்லாம் எங்கெல்லாம் ஆராதனை செய்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் வந்து விடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் நம் நடுவில் அவர் இருக்கிறார். அவருக்கே சகல துதி கனம் மகிமை உண்டாகட்டும். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆராதனைக்கு போக முடியாமல் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டவர்கள் கூட ஆராதனைக்குரிய அந்த அபிஷேகத்தை பெற வேண்டும், ஆராதனையில் அவர்களும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வாய்ப்பை நமது தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவியின் வழியாக ஏற்பாடு செய்தாரே. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பர்களே, ஆராதனை என்பது ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் நமது இடத்திலேயே சிங்காசனம் போட்டு அவரை அமர வைக்கிறது, அவரை புகழ்ந்து பாடுவது, அவருடைய குண லட்சணங்களை விவரித்து சொல்லுவது. அருமையான பாடல்கள் உலகமெங்கும் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடப்படுகிறது, போற்றி பாடுகிற பாடல்கள், அவருடைய குண லட்சணங்களை ஏற்றி பாடுகிற பாடல்கள். ஆகவே கடைசி காலங்களில் அவரை உண்மையாய் தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த காலம் இப்பொழுது வந்துவிட்டது. ஆகவே அன்பானவர்களே, நமது ஏஞ்சல் டிவி என்ற இந்த தீர்க்கதரிசியின் வழியாகவும் ஆராதனைக்கு இப்பொழுது அதிகமான முக்கியத்துவமும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். எந்த ஒரு திருச்சபையோ எந்த ஒரு தனிநபரோ ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. ஜெபம் ஒரு மனிதனுடைய மூச்சு போச்சு, அவ்வளோதான், எல்லாமே போயிடும். ஆகவே ஜெபம் போயிட்டா எல்லாம் போயிடும். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். அன்பானவர்களே, தேவன் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த ஒரு பெரிய திட்டம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக ஒரு ஆத்துமாவும் நட்டப்பட்டு விடாமல் எல்லாவரும் பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டப்பட வேண்டும். கிறிஸ்து வரும் பொழுது அவரை சந்திக்க வேண்டும். மத்திய ஆகாயத்திலே, வானத்திலே அவரை நாம் சந்திப்போம். அதற்காக தான் அயராது ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, இப்பொழுதும் நமது இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவிக்காக கர்த்தர் காண்பித்த ஓர் இடம் காரனோடை. அந்த இடத்தில் அழகிய கட்டடங்கள் எழும்பிக் கொண்டு வருகிறது, நீங்கள் அறிந்தது. முடிக்கும் தருவாயில் நமது ஜெபத்தை கூட்டுவோம், நமது கரங்களை நீட்டுவோம். இப்பொழுதும் அந்த கட்டட நிதிக்கென்று ஒரு காணிக்கையை நாம் அனுப்பப் போகிறோம் ஆன்லைன் வழியாக. இப்பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரம் அறிந்து இயேசு ஊழியங்கள் கட்டட நிதி என்று நீங்கள் உங்கள் மனதில் ஏவுகிறபடி தாராளமாய் ஏராளமாய் அனுப்புங்கள். பரலோகம் உங்களை மெச்சிக்கொள்ளும். ஒரு சின்ன பிரார்த்தனை நான் ஏறெடுக்கட்டும். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் தங்கள் மனதில் கர்த்தர் நியமித்தபடியே கொடுக்க இருக்கிறார்கள், கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பேரையும் அன்றைக்கு ரெபேக்காலை அவர் சொந்த பந்துக்கள் ஆசீர்வதித்தது போல நானும் இவர்களை கோடா கொடியாய் பெருகுவீர்களாக என்று வாழ்த்துகிறேன். ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. அவருடைய கூடாரத்தை விசாரித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு குறை இல்லை என்று நாங்கள் யோபு 5:24 வாசிக்கிறது போல ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நிறைவானவர் உமது பிள்ளைகளை நடத்தும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் பாடல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மனமு வந்த நன்கொடைகளை தாராளமாய் அனுப்புங்கள். எல்லாமே மாறப்போகுது, என் எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாறப்போகுது, என் எல்லாமே மாறப்போகுது,
என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. எல்லாமே மாற போகுது. எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. சொல்லுங்க, எல்லாமே மாற போகுது. என் எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. சேர்ந்து மாற போகுது. எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நெருக்கம் எல்லாம் ஆக போகுது, அது விசாலமா மாற போகுது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நீங்க நெருக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா! தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, உங்க நெருக்கத்தின் இடங்களை எல்லாம் பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே விசாலமாக மாறுவதாக. ஹல்லேலூயா! எல்லாரும் இணைந்து ஆமென். என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. சேர்ந்து சொல்லுமா, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹல்லேலூயா! நம்ம ஜெப நேரம் எல்லாம் அதிகமாக போகுது. ஹல்லேலூயா! நம்ம துதி நேரம் எல்லாம் தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, இந்த ஆண்டில் அதிகமாக போகுது, அக்கினியாக மாற போகுது. ஹல்லேலூயா! என் வாழ்க்கையும் வல்லமையாய் மாற போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எங்களோட இணைந்து சொல்லுங்க, ஆமென். எஸ் லார்ட். என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வல்லமையாய் மாற போகுதே. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. மீண்டுமாக என் ஜெப நேரம் அதிகமாகுதே, எல்லாரும் இணைந்து என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஹல்லேலூயா! எல்லாரும் இணைந்து ஆமென். சந்தோஷமா நம்ம கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் மாற போகுது, என் துக்கம் எல்லாம், என் அழுகை எல்லாம் ஆனந்தமா மாற போகுது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தீர்க்க தரிசனமாக எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா! என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் மாற போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. மீண்டுமாக என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுது, என் அழுகை எல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. அன்பானவர்களே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள்
அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் அது நிச்சயமாகவே இன்று வரை இனி என்றும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரா? சொன்னதை செய்யும் கர்த்தர். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அருள் திரு வார்த்தைகளில் ஒன்றுதான் ஏசாயா 58:14. புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 58 and verse 14. அதை உங்களுக்காக வாசிக்கிறோம், கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கிமு 698 தமது தீர்க்கதரிசியாக ஏசாயாவின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு. இந்த ஒரு வசனத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருப்பினும் அதில் ஒன்றை நான் நமக்கென்று எடுத்துக்கொள்கிறேன். உன்னை போஷிப்பேன். சர்வ லோகத்தின் தேவன் இன்றைக்கு கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 800 கோடி மக்கள் உலகெங்கும் 8 பில்லியன் அவர்களை போஷிக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் எந்த விதமான வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வெளியே வரும் பொழுது வானத்திலிருந்து மன்னாவால் போஷித்தார். அதுவும் எப்படி போஷித்தாரா? சுட சுட அன்றன்று, நாளை அல்ல, அன்றன்றைக்கு வேண்டியதை அருமையாக அவர்களுக்கு போஷித்தார். அவர்கள் திருப்தி ஆகும் அளவுக்கு போஷித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதே போல கொஞ்ச நாள் ஆன உடனே அவர்களுக்கு இறைச்சி மேல ஆசை வந்துருச்சு. அவர்கள் கேட்ட பொழுது காடையை கொண்டு வந்து கொடுத்தார். அப்படியே அத்தனை லட்சம் மக்களுக்கும் நம்முடைய தேவன் போஷிக்கிறவர். அவரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அதனால தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு ஜபத்தில் இப்படி சொல்லுவார்: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லிவிட்டு அந்த ஜபத்தின் தொடர்ச்சியிலே அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us our daily bread. இன்று எங்களுக்கு தாரும். அப்படியானால் தினம்தோறும் அவர் சமூகத்தில் அவரை நம்பி இன்று எங்களுக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது அவர் தருகிறார். சில அன்பானவர்களை நான் பார்த்திருக்கிறேன். தினம்தோறும் ஏழை மக்களுக்கு போஷிக்கிறார்கள். அரசாங்கம் அது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு அன்பான சகோதரி எங்கள் திருச்சபைக்கு வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், தினந்தோறும் 300 பேருக்கு அம்மா நான் சாப்பாடு கட்டி கொண்டு போய் கொடுக்குறேன். அந்த சகோதரியை பார்த்தால் அவர்கள் ஒரு பெரிய வசதி படைத்தவர்களாக தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய மனம் பாருங்களேன், பசித்தோருக்கு கொடுக்கணும், பசி போக்கும் பணி செய்யணும். அதுபோல ஏராளமானவர்கள் அங்கங்கே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை போஷிப்பேன். உலக பிரகாரமாக அன்றன்றுள்ள அப்பத்தை அவர் ஒருபுறம் தர இருக்க, கர்த்தரண்டை ஒரு மனுஷன் வரும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு போஷிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதை தான் நாம் ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனங்களில் வாசிக்கின்றோம். ஏசாயா 55 1 தொடங்கி 3 முடிய. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்னைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும்.
உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர் சொல்றார் பாருங்க, தாகமாக இருக்கிறவர்களே எல்லாரும் என் அண்டை வாருங்கள். அப்படி அவர் அண்டை வரும் பொழுது நமக்கு பண காசு தேவையில்லையா? அதை சொல்றார். பணம் இல்லாதவர்களே, என்கிட்ட காசு இல்லை, வழி இல்லை, வசதி இல்லை. எலியாவை கர்த்தர் அழைச்சு, அந்த பஞ்சகாலத்தில் நீ போய் கேரித்த ஆற்றண்டை இருந்து தண்ணீரை குடி, காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன், அவைகள் வந்து உன்னை போஷிக்கும். அவர் என்ன பாக்கெட்டில் பணம் வச்சுக்கிட்டா உட்காந்துருந்தார். இலவசமாய் கேரித்த ஆற்றின் தண்ணி பரலோக தேவன் காகங்களை கொண்டு போஷித்தார். அது அற்புதம். எங்கேயும் அதான் சொல்றார், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அநேக குறும் செய்திகள், ரீல்ஸுகள் வரும் பொழுது அதில் பார்க்கும் பொழுது ஏழை மக்கள் அவர்களுக்கு உணவளித்து விட்டு அவர்களுடைய சாப்பாட்டு பில்லை இன்னொருத்தர் கட்டிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறோம். ஒரு நல்ல காரியங்கள். ஒரு முறை எங்களது 3வது மகள் சிஎம்சி மருத்துவமனையில் பிரைன் டியூமர், மூளையில் ஏற்பட்ட கட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு அனுமதித்துவிட்டு அவள் மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒரு இரவு உணவு அருகாமையில் உள்ள ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவதற்கு நாங்கள் போயிருந்தோம். எங்களுக்கு சாப்பிடுவதற்கு மனம் இல்லை என்றாலும் வேறு வழி இல்லை. எங்கள் மகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அவளுக்கு சவரட்சணை செய்ய வேண்டுமானால் எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு தானே ஆகணும். ஆகவே ஒரு அருகாமையில் இருந்த ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு எங்களுக்கு பரிமாறிக்கொண்டிருந்தவரிடத்தில், ஐயா இந்த பில்லை கொடுங்க என்று கேட்ட பொழுது, சார் உங்களுக்கு ஏற்கனவே கட்டிட்டாங்க. யார் கட்டினது? இல்லை, அங்கே ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்ருக்காரு, அவர் சொன்னார் உங்ககிட்ட பில்லு வாங்கக்கூடாது. யாருப்பா அவர் என்று சொல்லி நான் அவரை சந்திக்க போன பொழுது அவர் வந்து, ஐயா பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன உங்களுக்கு தெரியாதானா? உங்களுக்கு தெரியும், உங்களால் நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். நான் சொன்னேன், ஐயோ எதுக்கு உங்களுக்கு இந்த செலவுகளெல்லாம், நீங்கள் எதுக்கு பில்லை கட்டினீங்க? இது என்னையா இது? கர்த்தர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு ஏராளம் நான் செய்யணும், ஏதோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே என்று சொல்லி அவர் மிகுந்த பரவசத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போனார். அன்பர்களே, பணமின்றி கர்த்தரிடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு அவர் போஷிக்கிறார். அவர் சொல்றார், நான் உங்களை போஷிப்பேன், நான் உங்களுக்கு தருவேன், விலையின்றி திராட்சை ரசம் பாலை கொள்ளுங்கள், வாங்கிக்கங்க, வேண்டிய அளவுக்கு சாப்பாடுங்க. முன்னாள் தமிழகத்தின் முதல்வர்கள் இப்படிப்பட்ட புண்ணியமான காரியங்களை செய்தார்கள். படிக்கும் பிள்ளைகளுக்கு மதிய உணவு கிடைக்கவில்லை என்பதற்காக அவர்களுக்கு மதிய உணவு கொடுத்தார்கள். காலப்போன போக்கினிலே சத்து உணவு கொடுத்தார்கள். பிள்ளைகள் துவன்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்தார்கள். இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உலக பிரகாரமான அரசியல் தலைவர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இப்படி ஒரு நல்ல எண்ணம் இருக்குமே, ஆனால் சர்வலோக கர்த்தர் உங்களையும் என்னையும் போஷிக்காமல் விடுவாரா? அதுதான் பார்க்கிறோம். ஆண்டவர் உலக பிரகாரமாக ஆகாரத்தை கொடுத்து அதோடு நிறுத்தாம இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆச்சரியமா இருக்குல்ல? கொழுப்பான பதார்த்தத்தினால் ஆத்துமா. இதைதான் புதிய ஏற்பாட்டில் 3 யோவான் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்ற, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமா வாழணும். ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை ஆண்டவர் சொல்றார், எனக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது நீ நலமானதை சாப்பிடுகிறாய், அது நல்லதுதான். உன் ஆத்துமாவுக்கு அது கொழுப்பா மாறுது. உன் ஆத்துமாவில் இருக்கிற மனம், உணர்ச்சி, அறிவு, சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம், அறிவு, உணர்ச்சி, தேவ சித்தம் அறிவது, இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் இருப்பதினால்தான்
இந்த ஆத்துமாவை குறித்து கர்த்தர் கரிசனையோடு சொல்கிறார், எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஆத்துமா செழிப்படையும் என்பதை இங்கே அவர் அழகாக சொல்லிவிடுகிறார். 3ஆம் வசனத்தில் வாசித்தோம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். நாம் கேட்கக்கூடியது என்ன? சாலமோன் அரசனிடம் ஆண்டவர், உனக்கு என்னப்பா வேணும்? அவர் பாருங்கள் என்ன ஞானமாக கேட்டார். சாப்பாடு கொடுங்க, அதை கொடுங்க, அரண்மனை கட்டி கொடுங்க என்று இக வாழ்வை பற்றி அவர் எண்ணாமல் பரத்தில் இருந்து வரும் ஞானத்தை கேட்கிறார். அப்பா, ஞானத்தை தாங்க, நீங்களும் கேளுங்க. சாப்பாடு கேட்கறது தப்பில்லை, ஆனால் அதைவிட மிக முக்கியமானது, ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை செழிப்புள்ளதாக மாற்றும் அப்பா. தேவனிடத்தில் வரும் பொழுதெல்லாம் அதுதான் நம்ம கேட்கணும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில், ஆத்மீகத்தில் நாம் சிறந்து விளங்கும் பொழுது உலக பிரகாரமான இவைகள் எல்லாம் தானாய் வந்து சேரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ஆத்துமா செழிப்பாய் இருப்பதற்கு அவர்களுக்கு போஷிக்க வேண்டும், அவர்களை செம்மையான பாதையில் நடத்த வேண்டும். சாப்பாடு போடுறதெல்லாம் இருக்கட்டும், உணவு கொடுக்கணும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, சாகிற வரைக்கும் நினைச்சு பாருங்க, அது ரைட்டு, நல்லது. ஆனால் ஆத்மா அறிவில்லாது இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அவரவருக்கு ஏற்றாற் போல அவர்களை சிறப்பாக மேய்த்து அவர்களுடைய ஆத்துமா அழியாதிருக்க ஆண்டவர் தம்முடைய தாசர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எரேமியா 3:15, எரேமியா 3:15 வாசிக்கிறோம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஒரு மேய்ப்பன் என்பவன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அன்றை கொண்டு போய் விடுகிறவர். இது ஒரு சாதாரண ஒரு ஆட்டை மேய்க்கிறப்போ, இதே ஆன்மீக பிரகாரமாக ஒரு மனிதன் அவன் ஆத்மாவிலே கொழுப்பாக இருக்க வேண்டுமானால் அவர்களை மேய்க்கக்கூடிய, அதான் இங்கே வாஸ்தமே, அறிவோடு புத்தியோடு மேய்க்கக்கூடிய நல்ல மேய்ப்பர்கள். அதனால தான் கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள், ஆண்டவராக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் அருகாமையில் உள்ள நல்ல திருச்சபைகளுக்கு போங்க என்று சொல்வார்கள். கேட்டிருப்பீங்களே, அருகாமையில் உள்ள நல்ல சபைகளுக்கு போங்க, அங்கே உங்களுக்கு ஆன்மீக உணவு கொடுப்பார்கள், ஆத்மீகத்திலே உங்களை அறிவோடு புத்தியோடு மேய்ப்பார்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 34:14 நல்ல மேய்ப்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிக்கட்டுமா? எசேக்கியேல் 34:14. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். அதனால தான் சொல்லுவார்கள், உங்களுக்கு ஏற்றாற் போல உங்களை அறிவோடு புத்தியோடு மேய்த்து பரலோகத்தில் இருக்கிற வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பித்து பரிசுத்த வேதாகமத்தின் பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்கிற நல்ல மேய்ப்பர்களை கண்டுபிடிங்கள். அந்த மேய்ப்பனுக்கு கீழாக நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தொழுவம் நல்லா இருக்குமா, நல்ல தொழுவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. I praise God for the wonderful shepherds. நல்ல மேய்ப்பர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்று இந்த கடைசி காலத்தில் உலக பிரகாரமான காரியங்கள், பகட்டானவைகள், அவைகளை பார்த்து ஏமாந்து விடாமல் ஆன்மீக பிரகாரமாக ஆவிக்குரிய சத்தியங்களை அழகாக எடுத்து உரைக்கிற, நித்தியத்திற்கு வழிகாட்டுகிற, நல்ல மேய்ச்சலுக்குள் கொண்டு போய் விடுகிற நல்ல மேய்ப்பர்கள் தேர்ந்தெடுங்கள். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவிகொடும், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை அறிந்திருக்கும். அதுபோல உங்களுடைய மேய்ப்பர், இந்த பூமியிலே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல மேய்ப்பர்கள் இருப்பார்களே, ஆனால்
அந்த தொழுவம் உங்களுக்கு நல்ல தொழுவமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து உயர்த்தி காண்பிக்கிற எந்த தொழுவத்திலும் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். என்றால் அந்த தொழுவத்திலே அவர்கள் கொடுக்கிற அந்த அப்பம் ஜீவ அப்பம். இயேசு அதை தான் சொன்னார் இல்லையா, ஜீவ அப்பம் நானே. யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 48 முதல் 51 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதை அறியலாம். யோவான் 6:48 தொடங்கி 51 வரை. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஜீவ அப்பம் நானே இயேசு சொல்றார். சொல்லிட்டு உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தாங்க. அது அவர் கொண்டு வந்து நினைப்பூட்டுறார். அது வானத்திலிருந்து வந்த மன்னா, தூதர்கள் உண்ணும் மன்னா. அவர்கள் தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட மன்னா. அது அன்றோடு முடியுது. சாப்பிட்டவங்கெல்லாம் மரிச்சு போனாங்க, இயற்கை மரணம் வந்தது. ஆனால் இயேசு சொல்றார், நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்ப சாகாத வரமா? இந்த வார்த்தைகள் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்கிறது. இங்கேயும் பிழைப்பான், அங்க போனா அங்கேயும் பிழைப்பான். மரணம் என்பதில்லை. அப்புறம் சொல்லிட்டு என்னையா அந்த ஜீவ அப்பம்? இயேசு சொல்றார், அங்கே பாருங்கள், நான் கொடுக்கும் என் மாம்சமே, மை பாடி. அதனால தான் ஒவ்வொரு திருச்சபையிலும் கர்த்தருடைய பந்தி என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். நாம் கூட ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த பந்தியை அனுசரிக்கிறோம். சிலர் தினந்தோறும் அப்பம் எடுத்துக்கொள்கிறார்கள். தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு திருச்சபை சென்னையில் இருக்கிறது. ஏறக்குறைய 365 நாட்களில், சில ஒன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களை தவிர எல்லா நாட்களிலும் திருவிருந்து கொடுக்கிறார்கள். தினந்தோறும் அங்கே ஒரு சிறு கூட்டம் திருவிருந்துக்கு வருகிறார்கள். அன்பர்களே, நான் கொடுக்கும் இந்த அப்பம் புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று இயேசு தனது சரீரத்தை பற்றி சொல்லுகிறார். ஆகவே திருவிருந்து என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமானது. அதை தவற விட்டு விடாதீர்கள். அந்த திருவிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் அருமருந்தாய் மாறுகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காட்சியை அவர் கண்டபோது அவர் எழுதுகிறார், உங்களில் ஒருவரும் அபாத்திரமாய் போகாதபடிக்கு உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். நல்ல ஒரு பரிசுத்த சிந்தையோடு, ஏன்னா அந்த சரீரத்தோடு, அவருடைய பரிசுத்த சரீரத்தோடு இணைக்கப்படுகிறோம். ஆகவே நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்து குறைகள் இருக்கும் ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அதற்காக திருவிருந்து எடுக்காமல் அப்படியே காலத்தை ஓட்டிடக்கூடாது. நான் பாவி இல்லை. பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்த நிலையில் நாம் அதில் பங்கு பெறும் பொழுது அது நமக்கு ஜீவனாக மாறுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் அவர்கள் கடந்து சென்றதாக அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் எழுதுகிறார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. பவுலடிகள் இந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்களை குறித்து அழகாக அவர்களோடு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்பதை இவ்விடத்தில் விளக்கி சொல்கிறார்.
நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் கடந்து போனார்கள். இவைகள் எல்லாவற்றையும் ஒரு தெய்வீக ஒப்பனையோடு கூட அவர் சொல்லுகிறார். அந்த செங்கடலின் வழியாக அவர்கள் போகிறார்கள். அந்த சமுத்திரத்தினாலே ஞானஸ்தானம் பெறப்பட்டதற்கு அடையாளமாக அவர் அங்கே சொல்லுகிறார். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். வானத்திலிருந்து வந்த மன்னா, தூதர்கள் உண்ணும் மன்னா, அதே போல ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அவர்கள் தாகத்தில் வறண்ட பொழுது அங்கே ஒரு கண்மலையில் அடி, தண்ணீர் வரும், குடி, கண்மலையை பார்த்து பேசு என்றெல்லாம் கத்த சொல்றார்ல, அந்த கண்மலையை கிறிஸ்துவோடு இங்கே ஒப்பிட்டு பேசுகிறார். ஆகவே அன்பானவர்களே, யார் ஒருவர் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது அது எவரானாலும் ஆண்டவராகிய தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பிழைக்க வைக்கிறாராம். இதோடு நில்லாமல் இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணும் பொழுது நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம் இல்லையா? நம்முடைய ஆத்துமா செழிப்படைகிறது, கொழுப்படைகிறது, மேன்மை அடைகிறது, நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிறது. அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் திவ்ய வாசகனாகிய யோவான் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7-17 ஆகிய 2 வசனங்களிலே இதை அவர் எடுத்து உரைக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி, பிரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா. அந்த உடன்படிக்கை பெட்டியின் போது அதிலே இந்த மன்னா வைக்கப்பட்டிருந்தது. கற்பலைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஆரோனின் தெளிந்த கோல் வைக்கப்பட்டிருந்தது. அது உடன்படிக்கை பெட்டி என்று அழைக்கப்படுகிறது. நாம் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது பரலோக ராஜா, நீ ஜெயம் பெற்றவனானால் உனக்கு நான் இங்கே சொல்லது போல பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம் அதனுடைய கனியை கொடுப்பேன். இங்கே ஒரு கனியை புசித்து பாவத்திற்குள் ஆனார்கள். இயேசு தன்னுடைய மாம்சத்தை, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர்கள் மீண்டும் தேவனோடு ஒப்புரவாக ஒரு வழியை உண்டு பண்ணினார். யார் ஒருவர் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ்ந்து ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழும் பொழுது பரலோகத்தில் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அது இல்லாமல் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மறைவான மன்னா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை போஷிக்கிற கர்த்தர் இந்த பூமியில் உலக பிரகாரமாக போஷித்து ஆவிக்குற பிரகாரமாக உங்கள் ஆத்துமாவை செழிப்பாக்கி நீங்கள் ஜெயம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் கொடுத்து நாளுக்கு நாள் நீங்கள் வளர்ந்து பெருகி பரிசுத்தமானவர்களாக அவர் சன்னிதானத்தில் போய் சேர்ந்து அங்கேயும் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். இன்னொரு விருந்து நமக்கு இருக்கிறதா. அது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-9. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இன்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அங்கே ஒரு விருந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்று இங்கே அழைக்கப்படுகிறது. இந்த விருந்து தேவனுடைய சத்தியமான வசனங்கள். அதை தான் இப்போ இந்த பூமியிலேயே அந்த வசனங்களை வகுத்து பகுத்து போதிக்கிற மேய்ப்பர்களை, போதகர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய விருந்து. அந்த விருந்தில் நாம் பங்கு பெறுவதற்கு
தேவன் தந்த ஒரு அற்புதமான விருந்து பாத்திரம் எது என்றால் பரிசுத்த வேதாகமம். அது போதும். அந்த வார்த்தைகளினால் மனுஷன் பிழைப்பார். தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால தான் கர்த்தருடைய வசனம் அது இல்லாதவனுக்கு வந்துவிடும் व्यसனம். கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்கள். அனுதினமும் தேடி தேடி வாசித்து உங்கள் வயிறை நிரப்புங்கள். உங்கள் ஆத்துமா செழிப்பாய் இருப்பதற்கு ஒரே வழி தேவன் அருளுகின்ற அந்த வார்த்தைகள் தான். அதனால தான் அந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்றாடகம் தேவனுடைய வார்த்தைகளை தேடி தேடி வாசிக்கும் பொழுது திருப்தி உண்டாகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனம் ஆத்துமாவை செழிக்க செய்கிறது. அந்த வசனம் நோயை போக்குகிறது. அந்த வசனம் அற்புதமாக விடுதலையை தருகிறது. அவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பி வந்ததே இல்லை. ஆகவே எனக்கன்பானவர்களே, விருந்து என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு சர்வதேச உணவு விழா அல்ல, சங்கமம் என்று நாம் சொல்லுகிறோமே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தை தான், இந்த வார்த்தைகள் தான் ஒவ்வொரு மனிதனையும் செழிப்பாக்குறது, கொழுப்பு உள்ளதாக மாற்றுகிறது, ஆத்துமாவை நினம் துள்ள வைக்கிறது. உன்னை நான் போஷிப்பேன். கர்த்தர் தமது வசனத்தினாலே தமது சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கர்த்தர் தம்முடைய சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் அவருடைய வார்த்தையினாலே. அந்த ஜீவனுள்ள வார்த்தை. சிலருக்கு அந்த வார்த்தை கிடைத்த உடனே அவங்க முகம் மலரும், ஒளி பிறக்கம், அவருடைய வாழ்க்கையில் வேதனைகள் நீங்கி சாதனைகள் செய்ய வழி பிறக்கம். ஆகவேதான் முதலாவது தேவனுடைய வார்த்தை உட்கொள்வோம், அந்த வார்த்தையினால் பிழைப்போம். சரி, கர்த்தர் எப்பொழுதெல்லாம் நம்மை போஷிப்பார் என்றால் ஏசாயா 58:1 சொல்கிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. என் ஜனத்திற்கு நீ அவருடைய மீறுதலையும் பாவங்களையும் தெரிவி. அப்படியானால் என்ன? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மீறுதலில் இருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற்று இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவர்களை, நான் ஏற்கனவே சொன்னது போல, நல்ல மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறார், போஷிக்கிறார். ரெண்டாவது ஏசாயா 58:3-4, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். உபவாசம் பண்ணுங்கள். அப்படின்னா முறையான ஒரு உபவாசம் என்று இருக்கிறது. மனம் போல அல்ல, ஒரு முறையான. சிலரெல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லை பிரதர், எங்கே போயிட்டு, வேலைக்கு போயிட்டு வரோம். என்ன உபவாசம்? இதுவா முறை? உபவாசம் பண்ணும் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வழிமுறைகளை வைக்கிறார். அதிலே நீங்கள் ஏசாயா 58 வாசித்து பார்க்கல. ஆனால் 6, 7, 10 ஆகிய வசனங்களிலே முறையான ஒரு உபவாசத்தை குறித்து அங்கே எழுதுகிறார். அதிலே குறிப்பாக ஏசாயா 58:10 பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். என்ன சொல்றார் பாருங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆத்துமாவை சாய்த்து, அந்த ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறது ஒரு உபவாசம். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். பசி உள்ளவருக்கு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினாள் என்று சொல்கிறார். ஆகவே எச்சரிக்க வேண்டியது எச்சரிச்சிடணும். உபவாசிக்கும் பொழுது முறையான உபவாசத்தை பண்ணிடணும்.
மூணாவது ஏசாயா 58:9 அவர் சொல்றார், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. உன் நடுவிலிருந்து நீ அகற்ற வேண்டியதை நீ அகற்று. நாலாவது என்ன சொல்றார்? ஏசாயா 58:12, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். பாழானவைகளை எல்லாம் கட்டுங்கள், அஸ்திபாரங்கள் மேலெல்லாம் கட்டுங்கள், திறப்பானவைகளை அடைத்து போட்டு செம்மையான பாதைகளை உண்டு பண்ணுங்கள். இந்த குணமுள்ளவர்களை அவர் நித்தமும் போஷிப்பாராம். 5 ஏசாயா 58:13 வாசிக்கிறோம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். பரிசுத்த நாளை மகிமையாக எண்ணுங்கள். அந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். வாரத்தின் முதலாவது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிற நாள். ஒரு சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கூடி கூடி ஆராதனை செய்து கர்த்தரை தேடி மகிழ்ந்து உங்கள் ஆத்துமாவை நிரப்புங்கள். போஷிக்கிற அந்த போஜனத்தினால் திருப்தி ஆகுங்கள். தேவ மனிதர்களுடைய அருளுரைகளை கேட்டு உங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஏசாயா 58:14 நம்ம வாசித்தது போல, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை போஷிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். வறட்சியான காலங்களில் கூட உங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, நான் உன்னை போஷிப்பேன். இருக்கிற இடத்திலிருந்து நிற்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற பெரியோர் சிறியோர் முதல்வோர் யாவரையும் கர்த்தர் நன்றாய் போஷித்தரலாம். உலகம் எங்கும் திருப்பணி செய்கிற உத்தம ஊழியர்களை நினைக்கிறேன். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்து பணியாற்றுவதை நினைக்கிறேன். ஆசீர்வதியும். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தெக்கோஸ்தே ஊழியர்களை எல்லாம் ஆசீர்வதியும். எங்கள் தேசங்களில் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் இந்திய பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், கவர்னர்கள், ஜனாதிபதி, எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர்களை உன் கையில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லையில் பாதுகாப்புக்கு நிற்கிற இராணுவ வீரர்கள், உள்ளூரில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர் பெருந்தகைகளை ஆசீர்வதியும். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் ஏதோ ஒரு பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சரியான போஷாக்கள் அடிக்கும் வார்த்தையினால் அவர்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். இருக்கிற இடங்கள் எழுந்து நிலங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக ஒளிபரப்பப்படும், பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை இந்த ஆராதனையை தவறவிட்டு இருந்தால் எமது யூடியூப் லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை அதில் பாருங்கள். இல்லை என்றால் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பாகும், பாருங்கள். காட் பிளஸ் யூ.